ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வெறுமையாக இருக்கிறதே, ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, நான் கடன் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இந்த கடனை அடைப்பதற்குரிய வழிவாசல்களே என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, வெறுமையை மாற்றி உன் கடனை தேவன் அடைக்க உதவி செய்ய போகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் வெறுமையான பாத்திரம்தான், ஆனால் அந்த வெறுமையான பாத்திரத்தை வைத்து ஆண்டவர் உங்களுடைய கடன்களை அடைத்து மீதம் எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதி. உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இங்கே பார்க்கிறோம், உன் கடனை தீர்த்து நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இவருடைய குடும்பத்தில் பார்க்கும்போது கடன் பிரச்சனைகளின் நிமித்தம் இந்த நாளிலே அந்த பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை, அந்த அடிமையாய் கொண்டு போகிற சூழ்நிலையிலே தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை நிமித்தம் அங்கு விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய குடும்பமும் வெறுமையாய் காணப்படுகிறதா? ஒரு ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறாயா? நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று சொல்லி புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உன் வெறுமையை மாற்றி ஆண்டவரின் கடனை தீர்த்து மீத துணிக்கைகளை எடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை உன்னுடைய குடும்பத்திலே கொடுக்க போகிறார். நீ எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த போராட்டங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் திருப்புகிறவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். இவங்க வீட்டில் எல்லாமே வெறுமையாக தான் இருந்துச்சு, கடுகு டப்பாவில் கடுகு கூட இருந்திருக்காது. அதனால தான் அவன் கேட்குறான், உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு ஆண்டவர் அவன் கடனை எல்லாம் தீர்க்க உதவி செய்தார். இன்றைக்கும் உன்னுடைய குடும்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கிறதே, இதை வைத்து நான் எப்படி வாழ்வேன் என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வெறுமையை நான் மாற்ற போகிறேன். எப்படிப்பட்ட நீ வெறுமையில் இருந்தாலும், ஒன்றுமே இல்லாத வெறுமையில் இருந்தாலும் உன் பிரச்சனையை மாற்றி உன் கடனை தீர்த்து ஆண்டவர் மீதி துணிக்க எடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் தகப்பனே, அப்போ ஒன்றும் இல்லாத சூழ்நிலை, வெறுமையான சூழ்நிலையில் அவருடைய வீட்டிலிருந்த ஒரு கூட எண்ணெயை வைத்து ஆண்டவரை கடனை அடைத்து மீதி துணிக்கு எடுக்க செய்து அவருடைய குடும்பத்தை ஜீவனம் பண்ணும்படிக்கு நீர் ஆசீர்வதித்தது போல இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, இந்த நாளிலும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை உன்னை வழிநடத்துவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை அப்படியாய் நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்த போறதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். உங்க நாமம் மட்டும் மேம்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.